ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இட் வில் மோட்டிவேட் மீ மோர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ ஸ்வீட் பீப்புள், நீங்கள் சொன்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. இப்போது நம்ம ரேஷியோஸ் கதை நேரத்துக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கட் த ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். 8 or 9 ஏஜ் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. அவள் தம்பியை கூப்பிட்டுட்டு போயிருக்கா. அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஒரு 9 o'clock அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க தம்பி என்ன பண்ணுறான்னா வேகமாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறான். அதாவது அந்த கேட் வரையும் போயிடுறான். அப்போது அவங்க அக்கா வந்து பொறுமையாக வந்துட்டுருக்கா. அப்போ வந்து யாரோ அந்த பொண்ணு பின்னாடி ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தப்போ ஒருத்தவங்க ஹஜாப் ஆர் பர்தான்னு சொல்லலாம், அதை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்கள பார்த்துட்டு யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கும் கும், ஆமாம் கும் கும் மட்டும்தான் சொல்கிறாங்க, வேற எதுவும் சொல்லலை. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட ஸ்கார்ஃப், அவங்க போட்டிருந்த ஸ்கார்ஃப் வந்து கழண்டு விழுந்துருது. அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அது கழண்டு விழுந்த உடனே அந்த பொண்ணு அவங்க மூஞ்சை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்னுறா. ஏன்னா அவங்களோட மூஞ்சி பார்க்க வந்து அவ்வளோ கொடூரமாக இருந்தது. கண்ணில் மூக்கில் நாஸ்ட்ரல்ஸ் மட்டும் இருந்தது. மூஞ்சி ஃபுல்லாக அழுகி போய் ரொம்ப கொடூரமாக செதஞ்சு போய் இருந்தது. அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் அவளால் கத்தவே முடியல. அவ்வளோ ஷாக் ஆகி நின்றுட்டா. அப்போ அந்த தம்பி அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான்னா, தூரத்தில் தான் கொஞ்சம் பார்த்துருக்கான். உடனே அவன் கத்திடுறான். கத்தின உடனே அந்த பொண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தம்பியை பார்க்குறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து அந்த கேப்பில் என்ன பண்ணிடுறான்னா வேகமாக ஓடி அவள் தம்பியும் கூட்டிட்டு உள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறா. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க கதவில் ஒரு பயங்கரமான சவுண்டு, யாரோ பயங்கரமாக அடிக்கிற மாதிரி, அந்த கதவை பயங்கரமாக யாரோ தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்குது. இவங்க 4 பேரும் வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு 4 பேர் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கதவை பயங்கரமாக பூடுற மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அந்த கதவை குலுக்கிற மாதிரி எல்லாமே சவுண்டு கேட்குது. இங்கே ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த சவுண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகி கீழே அப்படி ஒரு ரிலாக்ஸ் ஆகி அப்படி சாயிறாங்க. திடீர்னு திருப்பி சவுண்டு கேட்குது. அவங்க பின்னாடி டோர் வழியாக பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அந்த ரொம்ப வேகமாக தட்டி அந்த புறான்றதுலாம் அப்படியே ரொம்ப கேட்குது. அந்த மாதிரி அவ்வளோ சவுண்டு கேட்குது. அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்துட்டு திருப்பி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 4 பேர் நடுங்கிட்டே உட்காந்து அப்படியே ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே யாரும் கிடையாது. அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. அவங்க கதவில் வந்து அவ்வளோ கீறி இருக்காங்க. அது அவ்வளோ ஆழமாக இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க அதோட கை நெகம் எவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அப்படின்றத. ஸோ யார் அந்த ஹஜாப் போட்ட லேடி? மலேசியாவில் வாழ்ந்தவங்க தான் இந்த பர்தா போட்ட லேடி. இவங்க யங் ஏஜில் பார்க்க ரொம்பவே அழகாகவே இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாலும் அவங்களோட அழகை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. இன்னும் அவங்களுக்கு அழகாகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் வயசானோடனே அவங்க அழகெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தோடனே அவங்களுக்கு வந்து இன்னும் நான் அழகாகணும், எனக்கு இன்டர்னல் அழகு வேணும், எப்பயுமே நான் அழகாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பிளாக் மேஜிக் செய்கிறவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு வந்து இது மாதிரி நான் எப்பயுமே அழகாகவே இருக்கணும், இதை விட அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி அதுக்கு ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்குது, நீ பண்ணு, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீ வந்து அதை பண்ணினா 29 நாள், அதாவது 30 நாள் வரைக்கும் நீ கண்ணாடியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸை பண்ணிட்டாங்க. 29 நாள் வரையும் அவங்க வந்து கண்ணாடியே பார்க்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு. அந்த 29 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ அழகாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து குவிஞ்சுது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்ட் ஆகி கண்ணாடி முன்னாடி போய் நின்னுடுறாங்க.
அவங்களே அவங்கள கண்ணாடியில் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இவ்வளோ அழகாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை திறந்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே அவங்க மூஞ்சி வந்து அப்படியே அழுகி போய் அவங்க கண்ணை கொண்டு மூஞ்சி மூக்கு எல்லாமே அழுகி போய் ரொம்ப கட்டி கட்டியாக வந்து ரொம்ப கருணை கொடூரமாக மாறிடுது அவங்க மூஞ்சி. இவ்வளோ நாள் இவ்வளோ அழகாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே அவங்க சொல்லி கொடுத்த அந்த ரிச்சுவல் சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட போயிட்டு ப்ளீஸ் என்னை தயவு செய்து என்னை பழைய மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து தயவு செய்து சொல்லுங்கள், நான் எப்படியாவது என் மூஞ்சி திருப்பி பழைய நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சி கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இளம் பெண்கள் அதாவது யங் கேர்ள்ஸோட ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட உடனே அவங்க அங்கேருந்து உடனே போயிடுறாங்க. அவங்க லிமிட்டேஷனே சொல்லலை, எவ்வளோ பேரோடது குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து அவங்களோட விக்டிமை தேடி அவங்க ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. அவ்வளோ வெறியோட வந்து அவங்க மூஞ்சை திருப்பி பழைய நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்றதுக்காக போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மலேசியாவில் இவங்க பேரை கேட்டால் எல்லாரும் பயப்படுறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரத்தம் குடிக்கிற டாஸ்க் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா யங் கேர்ள்ஸ் அதாவது இளம் பெண்கள் இருக்கிற வீடாக போய் தேடி போயிட்டு அவங்க கதவை தட்டுவாங்களாம். அவங்க திறந்ததுக்கப்புறம் இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்களாம், கும் கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே பாஞ்சு ரத்தத்தை குடிச்சிருவாங்களாம். ஏன் கும் கும் சொல்கிறாங்கன்னா அவங்க க்ரீட் பண்ணுறாங்களாம், அதாவது நம்ம வணக்கம் சொல்கிற மாதிரி அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்றதுல வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸே அவங்களால சொல்ல முடியாதான். ஏன்னா வந்து அவங்களோட மூஞ்சி வந்து அவ்வளோ செதஞ்சு போயிருக்கனால அவங்களால அந்த வேர்டை ஃபுல்லாக சொல்ல முடியாதான். அதனால் வந்து அந்த லாஸ்ட்டாக முடிகிற அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா கும் கும்ன்றது மட்டும் 2 டைம்ஸ் சொல்லுவாங்களாம். ஸோ அதனாலே அவங்களோட பேர் கும் கும் அப்படின்னு ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until it's bye bye from me. Till guys.